வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இதுவரைக்கும் நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துக்கிட்டு வந்தோம். தொடர்ந்து 27 நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துட்டோம். இப்போது எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு கோவில் சொல்கிறேன். உங்களால் போக முடிஞ்சால் போய் பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக கோவில் கொடுத்தேன் இல்லையா இது வரைக்கும். ஆனால் இந்த பதிவில் 27 நட்சத்திரத்துக்கும் ஒரே கோவில், விநாயகர் கோவில். இந்த கோவிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்கும் கல் சிலையால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் 27 நட்சத்திரத்துக்கான விருட்சம் இந்த கோவிலில் பறந்து விரிந்து கிடக்குது. உங்கள் நட்சத்திரத்துக்கான விருட்சம் என்னன்னு பாருங்கள். அந்த விருட்சத்தை ஒரு நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் வர்ற நாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு, அங்கே உங்கள் நட்சத்திரத்துக்கான விருட்சம் நிறையா இருக்கும். உங்கள் கையால் உங்கள் நட்சத்திரத்துக்கான விருட்சத்தை அந்த கோவிலில் வச்சு ஒரு குடம் தண்ணி ஊற்றி அதை நல்ல முறையில் வளர்ந்து வர்ற அளவுக்கு யார்கிட்டாச்சும் ஒப்படைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விருட்சம் வளர வளர உங்களுடைய வாழ்வாதாரம் பயங்கரமாக வளருங்க. இந்த நட்சத்திர தோஷம்லாம் இந்த விருட்சம் வளர வளர நட்சத்திரத்தால் ஏற்படும், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையும், சுத்தமாக நிவர்த்தி ஆகிடும். அதே போல் இந்த கோயிலில் உங்கள் நட்சத்திரத்தின் கற்சிலை இருக்கும், கற்களால் செய்யப்பட்ட சிலைகள் இருக்கும். அந்த சிலைகளுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான பூக்கள், அதை மலர்களால் அலங்கரித்து அதுக்கு ஒரு தூபதீபம், பால், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, சூடம்பத்தி, சாம்பிராணி காட்டி உங்கள் கையால் ஒரு தேங்காய் உடைச்சி அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தீபதூபம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தோஷம் மட்டுப்படும். அவங்களும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகலாம். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பூக்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கான விருட்சம் வாங்கிக்கோங்க. நர்சரியில் கேட்டால் கொடுப்பாங்க. இந்த கோவிலுக்கு உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு போய் அந்த நட்சத்திர சிலை இருக்கும். அதாவது அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கான ஒரு கற்சிலை இருக்கும். பரணி நட்சத்திரம்னா அதுக்கான ஒரு கற்சிலை இருக்கும். அந்த சிலையில் இந்த புஷ்பத்தை வச்சு ஒரு தீபம் காட்டி ஒரு தேங்காய் உடைச்சி நீங்கள் மனதார உங்கள் நட்சத்திரத்தை வழிபடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி யோகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்தின் விருட்சம் என்னான்னு பாருங்கள். அந்த விருட்சத்தை வாங்கி கொண்டு போய் அங்கே பதியமாக வச்சு அதை உயிரூட்டி வளர்க்கணும். அது நீங்கள் அன்றைக்கி போகிற அன்றைக்கி ஒரு 2 குடமோ 3 குடமோ தண்ணி ஊற்றுவீங்க. தண்ணி ஊற்றிட்டு அங்கே உள்ள குருக்கள்கிட்டையோ இல்லை பராமரிக்கிறதுக்கு நாள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு 150 பணம் கொடுத்தீங்கன்னா அந்த செடியை வளர வச்சுருவாங்க. டெய்லி தண்ணி ஊற்றினா போதும், அது தானாக வளர்ந்துடும். ஏன்னா அது உள்ள ஆடு மாடு போகிறதுக்கு வேலை கிடையாது, ஃபுல்லாகவே விருட்சம் உள்ள மரம் தான். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்குது. கூலமந்தல் ஏரிக்கரை அப்படின்ற ஊரில் நட்சத்திர விருட்ச விநாயகர் அப்படின்ட்டு இந்த கோவில் இருக்குது. கோவிலுடைய தோற்றமும் அதனுடைய வழித்தடமும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.